என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரிஞ்சும் ஏன் வந்தீங்க? என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டீங்களா? அம்மா நான் சொல்றத நீங்க சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒரு தடவை உங்க மேல ஏற்கப்பட்டதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. திரும்பவும் என்ன முட்டாளாக்க பாக்காதீங்க. ஜீவா நினைப்பே போதும் தான் இவ்வளவு நாளா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவரை கொன்னவங்களை பழி வாங்கணும்னோ இல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும்னோ நான் நினைக்கவே இல்லை. உங்க புருஷன் தான் என்ன தேடி வந்து பாவ மன்னிப்பு கேட்டாரு. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு துடிச்சாரு. அப்பெல்லாம் நீங்க கூட தானே இருந்தீங்க. எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு அப்பவே சொல்லிருக்கலாமே. இந்த பிரச்சனையில தலையிடாதீங்கன்னு நீங்களே உங்க புருஷன் கிட்ட பேசிருக்கலாமே. எங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி நடிச்சு கடைசியில இப்படி கழுத்தறுத்துட்டீங்களே. கருணாகரனுக்கும் அந்த எம்டிக்கும் எதிரா இருந்த சாட்சி உங்க புருஷன் மட்டும்தான். அந்த சாட்சியை இப்ப செல்ல காசாக்கிட்டீங்க. இனிமே எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற திமிர்ல அவங்க மேல மேல நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஒரு அப்பாவிய கொன்னு இன்னொரு அப்பாவி மேல பழிய போடுவாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறத தவிர நாம எதையுமே தடுக்க முடியாது. இப்படி ஒரு நல்ல காரியம் உங்களால நடந்திருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேஸ்ல வக்கீல் தோத்தது, நான் ஏமாந்தது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கொலைகாரங்களை தூக்கு மேடையில ஏத்தணும்னு எங்களை விட அதிகமா போராடினவர் உங்க புருஷன் தான். அவர் பட்ட கஷ்டத்துக்கு ஒரே நிமிஷத்துல அர்த்தம் இல்லாம பண்ணிட்டீங்களே. இந்த துரோகத்தை அவரால் ஏத்துக்க முடியுமா? காலப்போக்குல நான் கூட உங்களை மன்னிச்சிடலாம். ஆனா உங்க புருஷனால எந்த காலத்திலயும் உங்களை மன்னிக்கவே முடியாது. அம்மா நான் சொல்றது தண்டனையில இருந்து என் புருஷனை காப்பாத்ததான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு நீங்க சொல்லலாம். பொய் சாட்சி சொல்லி அவர் மனசு கொண்டது அதை விட பெரிய தண்டனை இல்லையா? கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடியும் பொண்டாட்டியால அசிங்கப்படுறத விட அவர் தூக்கிலே தொங்கிருக்கலாம். ஐயோ போதும்மா போதும். வார்த்தையால என்ன கொல்லாதீங்கம்மா. என் புருஷன் அசிங்கப்படணும்னு நான் பொய் சாட்சி சொல்லலம்மா. என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன சொல்றீங்க? இந்த கேஸுக்கும் உங்க பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? காரையே அங்கே நிறுத்திட்ட. என் மேல ஏத்தி கொள்ள வேண்டியதானே? சிவசிவா, ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? ஒரு உயிரை கொல்றது பெரிய பாவமா? அந்த பாவத்தை தானே பலகாலமா பண்ணிட்டு இருக்க. முதல்ல வரதனை கொன்ன, அப்புறம் ஜீவாவை கொல்ல வச்ச. இப்ப என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. இன்னும் எத்தனை பேர் உயிரை குடிக்க போற? எப்பதான் உன் கொலவெறி அடங்கும்? என்னம்மா நீ கொலை பண்றது என் குலத்தொழில்ங்கிற ரேஞ்சுக்கு பேசுற? நான் மனசறிஞ்சு யாருக்கு எந்த கெடுதல் நினைச்சது இல்ல. எல்லோரும் இன்புற்று இருக்க எவொன்றும் அறியாமல் யாமறியேன் பராமரமே. தினமும் இதை நினைச்சுதாம்மா நான் கும்பிட்டு இருக்கேன். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க தான் என்ன சும்மா இருக்க விட மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு கொசுவோ எறும்போ கடிக்குதுன்னு வச்சுக்கோ, கொல்றது பாவம்னு நாம ஊதியா விடுறோம். நம்மளே அறியாம அதை நசுக்கி கொல்றது இல்லையா? அதே மாதிரி தான் என்னை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நானும் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். என் வழியில் குறுக்க வந்தா என்னால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல போப்பான்னு சமாதானம் சொல்லி பார்ப்பேன். அப்புறம் முடியாதுன்னா போய் சேர்ப்பான்னு அனுப்பி வச்சிருவேன். யோ, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் கொலை கொலைதான், பாவம் பாவம் தான். அதை உன்னால நியாயப்படுத்தவே முடியாது. நான் என்னை நியாயப்படுத்திக்க வரலாமா? உன் புருஷன் சேருது நியாயமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஜீவாவை சுட்டு கொண்டான். மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கொலை பண்றதும், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ஆம்பளை கொலை பண்றதும் தப்பே இல்லம்மா. அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை புரியாம உன் புருஷன் தன்னையும் குழப்பிட்டு எங்களையும் சிக்கலை இழுத்து விட்டான். எனக்கு சொந்தமா 7-8 கம்பெனி இருக்குமா, அசோசியேஷன், கிளப் மீட்டிங்னு தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு.
எல்லாத்தையும் விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு என்னால் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? சொல்லு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? சுற்றி வளைக்காம நேரடியாக விஷயத்துக்கு வான்னு சொல்ல வரீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமாம், கருணாகரை ஒன்று கூப்பிட்டு டீல் பேசுகிறார் போல் இருக்கு. ஆனால் நான் எதுவும் இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்கம்மே. அதான் நான் ஒரு தடவை ஒன்று பார்த்து நேரில் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன தூக்கில போட்டுருவாங்கன்னு பயமா இருக்கா? அதான் ஆளாளுக்கு வந்து டீல் பேசுறீங்களா? இதை நீ வேறன்னு எடுத்துட்டாலும் சரி, பிரச்சனை சும்மாவும் முடிக்கிறதுக்கு வழின்னு எடுத்துட்டாலும் சரி, எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. இந்த கேஸ்லேருந்து நானும் கருணாவும் வெளியில் வரணும். அதுக்கு உன் டிமாண்ட் என்னன்னு சொல்லு, நான் உனக்கு கொடுத்துட்றேன். நீ கோடி ரூபாவை கொட்டி கொடுத்தாலும் சரி, இந்த கேஸ்ல இருந்து நீங்க 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. சரிம்மா, அப்புறம் இஷ்டம். கோபி ஆம்பளை, பின்வழுகளை யோசிக்காம அவன் தான் எமோஷனலாக முடிவு எடுத்துட்டான். நீ ஒரு குடும்ப தலைவி, நல்லது கெட்டதை யோசிச்சு பிராக்டிக்கலா ஒரு முடிவு எடுக்க வேணாமா? பரவாயில்ல, கோர்ட்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும். அப்புறம் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். உன் பொண்ணு பேரு புவனேஸ்வரி தானே? என் பொண்ணு பேரு உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அவ ஜாதகமே என்கிட்ட இருக்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எனக்கு எதிராக யார் கிளம்பினாலும் அவன் குடும்பம், பரம்பரை, சரித்திரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகும்ல. உன் பொண்ணு பேரு புவனா. பேரு பெருசா இருக்கிறதுனால நானே உரிமையா சுருக்கிக்கிட்டேன். தப்பா எடுத்துக்கத. புவனா செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி 8வது படிச்சுட்டு இருக்கான். படிப்பில் பயங்கர கெட்டி. போன எக்ஸாம்பிள் 3rd ரேங்க் எடுத்துருக்கான்னு பாரு. இங்கிலீஷில் எப்பவும் அவதான் டாப்பா. கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஐயா, நீ ரொம்ப விவரமானவன்னு நினைச்சேன். இவ்வளோ அப்பாவியா இருக்கிய. உன் பொண்ணை யாளுங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவளை பத்தின அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல என் கேஸ் வரும்போது நீ என்ன பண்ற? சாட்சிக்குள்ள ஏறி என் புருஷன் ஒரு பைத்தியம், 5-6 வருஷமாவே அவர் அப்படித்தான் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் சம்பந்தமே இல்லாம ஏதாவது உளறிட்டே இருக்காரு அப்படின்னு நீ சொல்லணும். கோபியோட சாட்சி செல்லாம போயிடுச்சுன்னா நாங்க இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துருவோம். அப்புறம் உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நீ அப்படி சொல்லேன்னு வெயி, வாரதனும் ஜீவாவும் போன இடத்துக்கு உன் பொண்ண சகல மரியாதையோடு அனுப்பிடுவோம். டேய், என் பொண்ணு கொண்டுவன் மிரட்டியா? நான் இவ்வளவு மரியாதையா கண்ணியமா நடந்துட்டு இருக்கேன். நீயமா இப்படி நடு ரோட்ல சத்தம் போடுற? உன் பொண்ணோட உயிர் இப்ப என் கையில. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும் உன் பொண்ணு மர்கையா. ஒரு கொலை செஞ்சாலும் 10 கொலை செஞ்சாலும் ஒரே தண்டனை தான். தூக்கில் தொக்குறதா எங்க தலைவிதினா உன் பொண்ணையை கொண்டு தூக்கில் தொக்க போறோம். பழிக்கு பழி வாங்கின திருப்தியா தான் எங்களுக்கு இருக்குமில்ல. அட பாவிங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லையா? நீங்க தப்பிக்கணும்ன்றதுக்காக அநியாயமா ஏன் பொண்ணு கொண்டுடுவேன்னு சொல்றீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. மாத்தி மாத்தி பேசாதம்மா. எங்களை தண்டிக்கிறதுக்காக நீங்க தான் உங்க பொண்ணை பலி கொடுக்க பாக்குறீங்க. அவ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நல்ல இடத்துல அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். குடும்பத்தோட அவன் சந்தோஷமா வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க. அந்த கனவை எல்லாம் நீங்களே அழிச்சிடாதீங்கம்மா. ஒரு சின்ன பொண்ணை கொண்ட பாவத்தை நாங்க சுமக்க வேண்டாமேன்னு தான் சொல்றேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சபலக்காரங்க. கொல்றதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணை ஐயோ வேணாம்ப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க. என் புருஷனோட உயிரை விட என் பொண்ணோட மானந்தாமா எனக்கு முக்கியமா பட்டுச்சு. அதனாலதாம்மா நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நானே என் புருஷனை பைத்தியம்னு சொன்னேம்மா. இந்த பொண்ணுமே பண்ணக்கூடாத காரியத்தை நான் பண்ணிட்டேம்மா.
இந்த பாவத்துக்காக எனக்கு நல்ல சாவே வராதுமா, வராதுமா, நல்ல சாவே வராது. அழாதீங்க. இந்த விஷயத்த நீங்க முன்னாடியே போலீஸ் கிட்டயோ இல்ல லாயர் கிட்டயோ சொல்லிருக்கலாமே. உங்க பொண்ணை மீட்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாங்களே. என் பொண்ணோட மானமும் உயிரும் அவங்க கையில இருக்கும்போது நான் என்னமா பண்ண முடியும்? போலீஸ் போய் அவளை மீட்கிறதுக்குள்ள அவனுங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்தோட நாங்க ஆண்டுகிட்டு தானேமா சாகணும். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் அவங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேம்மா. இந்த கேஸ் தள்ளுபடி ஆயிட்டா உன் பொண்ணைய விட்டுடுவோம், உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்கம்மா. சொன்ன மாதிரியே பொண்ணை விட்டுட்டாங்கம்மா. ஆனா என் புருஷனுக்கு பைத்தியம்னு முத்திர குத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்கம்மா. அவரை எப்படிமா மீட்பேன், எப்படிமா மீட்க போறேன்? அழாதீங்கம்மா, அழாதீங்க. ஏன் இழப்புக்கு நியாயம் கேட்க போய் தானே அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டவரை நான் அப்படியே விட்டுற மாட்டேமா. அவருக்கு பைத்தியம் இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பேர் மாதவி, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். இவங்க கமலா. கோபிங்கிறவர் இங்க அட்மிட் ஆயிருக்காரு. நாங்க அவரை பார்க்க வந்திருக்கோம். எப்ப வேணாலும் வந்து பாக்குறதுக்கு இது வீடு இல்ல மேடம், இது ஹாஸ்பிட்டல். எங்களுக்குன்னு விசிட்டர்ஸ் டைம் இருக்கு, அது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், எனக்கு ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் போதும். என் புருஷனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். இப்படி எல்லாம் அழுது ஒப்பாரி வைக்கிற வேலை வச்சுக்காதமா. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அனாவசியமா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்புங்க முதல்ல. உங்க விசிட்டிங் டைம் என்ன சார்? வெளியே பெருசா போர்டு மாட்டிருக்கோமே, அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. நேரா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்க. எங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கும் எங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் தான் நீங்க இருக்கீங்க சார். அதுக்காக தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. என்னம்மா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? என்ன கலாட்டா பண்றதுன்னு கிளம்பி வந்திருக்கீங்களா? நாங்க கலாட்டா பண்ண வரல, நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க புருஷனை நாங்க பார்க்கணும். உங்களால பெர்மிஷன் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுமா, இன்னைக்கு விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு. உங்க விசிட்டிங் டைம் 9 to 11. ஆனா உங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள பேஷண்ட் ஸ்டாஃப்ஸ் தவிர நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள யாரு? அவங்களாம் வாலண்டியர்ஸா இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். வாலண்டியர்ஸ் யாரு, விசிட்டர்ஸ் யாருன்னு தெரியாத அளவுக்கு நானும் முட்டாள் இல்லை. அவங்களெல்லாம் நேரம் காலம் பார்க்காம அலோவ் பண்ணிருக்கீங்க. எங்களையே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்ற பேஷண்ட் ரொம்ப வயலண்டா இருக்காரு. யார் ஒரு பக்கத்துல போனாலும் அடிச்சிடுறாரு. அப்படி சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் மாத்தி சொன்னேன். இவங்க அவரோட மனைவி. நான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. எங்களை அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அண்ட் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் அவர் ஒன்றும் பைத்தியம் இல்லை. அவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் நார்மலா தான் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பைத்தியம்னு கோர்ட்ல இவங்களே ஒத்துக்கிட்டாங்களாமா? கோர்ட்ல எங்க அட்மிட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கேன். நீங்க என்னமோ புதுசா கதை சொல்றீங்க சார். கோர்ட்ல நான் தப்பா சொல்லிட்டேன் சார். என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. கோர்ட் உத்தரவு தான் எங்களால ஃபாலோ பண்ண முடியும். உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. ஓகே சார், உங்க பார்வையில அவரை பைத்தியம்னே வச்சுக்கோங்க. நாங்க அவரை பாக்குறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அத சொல்லுங்க. என்னம்மா நீங்க பெரிய ப்ரொஃபஸர்ன்றீங்க, சொன்னதே புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. பேஷண்ட் வயலண்டா இருக்கிறப்ப நாங்க யாரையும் அனுமதிக்க முடியாது. அவரால் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் தலை தான் உருளும். அப்புறம் என்கொயரி வச்சு என்ன காய்ச்சி எடுத்துருவாங்க. எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ தானே பயப்படுறீங்க. அந்த பயமே உங்களுக்கு வேணாம். எங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல. எங்க சொந்த ரிஸ்க்ல தான் நாங்க அவரை பார்க்க போனோம்னு என் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு தரேன். போதுமா? லெட்டர் எழுதி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இதுக்கு மேலேயும் நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா நான் நேரா கோர்ட்டுக்கு போவேன். அவரை நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னவோ பண்ணிட்டீங்க, அதனாலதான் எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன். இந்த லெட்டர் மட்டும் போதுமா இல்ல கோர்ட் ஆர்டர் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். டேய், கோபி இருக்கிற வார்டுக்கு உங்களை கூட்டிட்டு போ. ஓகே சார், வாங்க மேடம்.
பூச்சாண்டி பூச்சாண்டி பயமா இருக்கா பூச்சாண்டி? போடா போறியா இல்லையா? என்னாச்சுமா? ஏன் இங்கே நின்னுட்டீங்க? நல்லா இருந்த என் புருஷனை நானே பைத்தியன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேம்மா. நானே என் புருஷனை அசிங்கப்படுத்திட்டேம்மா. இவங்களுக்கெல்லாம் நடுவுல மாட்டிக்கிட்டு அவர் என்ன கஷ்டப்படுறாரோ எவ்வளவு வேதனைப்படுறாரோன்னு தெரியலம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க அப்படி பண்ணிட்டீங்கம்மா. உங்களை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவரும் புரிஞ்சுப்பாரு. தைரியமா வாங்க. இங்கதான் மேடம். அம்மா பாத்தீங்களாமா எப்படி கிடைக்கிறாருன்னு? என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. கோட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நான் பேசுறது தப்புதாங்க. மனசறிஞ்சு நான் அந்த தப்பு பண்ணலைங்க. இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு உயிரோட இருக்க தெம்பு எனக்கு இல்லைங்க. உங்களை நோக்கடிச்ச மறு நிமிஷமே நானும் செத்து போயிருப்பேங்க. நானும் இல்லாம நீங்களும் இல்லாம நம்ம பொண்ணு அனாதை ஆயிடக்கூடாதுன்னு தாங்க வெக்கங்கட்டு போய் இந்த உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேங்க. எங்க வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என் மேல கோவம்னா திட்டுங்க, அடிங்க, உதைங்க. உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டுடுங்க. ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க. என்னால தாங்க முடியலைங்க. அம்மா அம்மா, நீங்க சொல்ற எதையும் கேக்குற நிலைமையில அவர் இப்ப இல்ல. இங்க இருக்கிறவங்க இவர் ஏதோ பண்ணிருக்காங்க. டாக்டர் டாக்டர். ஏமா அமைதியா பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்குமா சத்தம் போடுறீங்க? இவர் ஏன் கான்சியஸே இல்லாம இருக்காரு? என்ன பண்ணீங்க இவரை? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவரு ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணாரு. எங்களால இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் இன்ஜெக்ஷன் பண்ணி இவரை படுக்க வச்சிருக்கோம். இல்ல இல்ல இல்ல, இவர் வயலண்டா நடந்துக்கிற ஆளே கிடையாது. இவருக்கு பைத்தியமும் கிடையாது. இவங்க சொன்ன பொய்ய உண்மையாக்குறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க. இவரை கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆக்கணும்னு நீங்க தான் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க. அட பாவிங்களா, நல்லா இருந்த மனுஷனை இப்படி பைத்தியமாக்கணும்னு துடிக்கிறீங்களேடா. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. என் வயிற்றுச்சு உங்களை சும்மாவே விடாது. ஏமா இவங்க ஏதோ சொல்றாங்கன்னா நீ உங்க பேச்சு கேட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேமா? முரட்டுத்தனமா நடந்துக்கிற பேஷண்ட்டை இப்படி இன்ஜெக்ஷன் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எங்களை பத்தி எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கவலை கிடையாது. உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுங்கிற தைரியத்துல தானே இவ்வளவு திமிரா பேசுறீங்க? தப்பு பண்ற யாரும் ரொம்ப காலம் தண்டனையில இருந்து தப்பிச்சிட முடியாது. இவர மாதிரி நல்லவங்களோட சோதனை காலமோ ரொம்ப நாள் நீடிக்காது. இவருக்கு பைத்தியம் நிரூபிச்சு சீக்கிரமே நான் வெளியே கொண்டு வருவேன். உங்களுக்கும் தண்டனை வாங்கி தருவேன். அதுக்குள்ள இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த அம்மாவோட கண்ணீரும் சாபமும் உங்களை சும்மா விடாது, அழிச்சிரும். பரவாயில்லம்மா, அழிக்கட்டும். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏமா கிளம்புமா. வாங்கம்மா, வாங்க போலாம், வாங்க.